இங்க ஒரு ஆளு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒருத்தர் கடை வாசல்ல படுத்திருப்பான். அத பார்த்து அந்த ஓனர் உடனே அவன் மேல தண்ணிய தூக்கி ஊத்தி அவனை அங்கிருந்து விரட்டி அடிச்சிடுறான். அதுக்கு அடுத்து நான் அந்த கடை ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை அப்படியே ஏக்கமா இவன் பாக்குறான். அதை பார்த்து இவர் கோவப்பட்டு அவனை அங்கிருந்து விரட்டி அடிச்சிடுறாரு. இப்படிதான் ஒரு நாள் அவர் கடையை திறக்கும் போது ஒரு யூரின் ஸ்மெல் அடிக்குது. கண்டிப்பா இவனோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவனை ஓங்கி ஒரு மிதி மிதிச்சு அங்கேயும் துரத்தி விட்டுறாரு. மறுநாள்ல இருந்து அவர் காலைல கடையை திறக்கும் போது அவன் அங்க இருக்கவே இருக்காது. இவரும் சந்தோஷமா டெய்லி கடையை திறந்துட்டு இருக்காரு. அப்பதான் அவர் கடையில வேலை பார்க்குற அந்த லேட்டு சொல்லுவோம், அந்த பையனுக்கு என்னாச்சுன்னே தெரியல, அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு என்னாச்சு சொல்லிட்டு தெரியணும்ட்டு அவர் சிசிடிவி செக் பண்ணி பார்க்காரு. அப்பதான் அவருக்கு எல்லாமே தெரிய வருது. அந்த ஆள் இவர் கடைக்கு முன்னால இருக்க குப்பையெல்லாம் பறக்கி போட்டு யார் இவர் கடைக்கிட்ட வந்தாலும் அவரை விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த கடைக்கு திருடங்கள்லாம் வந்திருப்பாங்க. அப்போ அதை பார்த்து அவங்களே இவன் தடுக்க வந்திருப்பான். அப்போ உங்க கத்தியால இவனை குத்தி கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. இவன் ரொம்பவே கில்ட்டியா